சீடர்களாக இருந்து தொடர்பில் இருக்கணும். அவங்க வழிகாட்டுதலில் வந்துக்கிய இந்த அம்மா இங்கே அவர் சேவை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சபையோட இணைஞ்சு அந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் அவர் காணிக்க அவர் காலில் சமர்ப்பணம் செஞ்சு, ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய ஆசைகள் வந்து உயர்வான விஷயங்கள். அதற்காண்டி நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். அந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஆசிக்கணும். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. உங்களுக்கு வந்து இது மகளா, மக மருமகன். ஓம் அகதீஷாய நமக. திருச்செந்தூர் வரைய அப்படின்னா உயர் அருள் ஞான தத்துவத்தை தன் ஆற்றல், தன் தவ சிவ ஆற்றல், தன் பயண ஆற்றலின் மூலமாக பெற்ற சிவசூட்சம நூலின் மூலமாக ஆழ் அடிநிலை மனதிலிருந்து எழும்புகின்ற இறை ஆசிகளாய் தன்னை நாடி வரும் சீடர்களுக்கு நல் ஆற்றல் கொண்ட அருளாசிகளாக வழங்கும் சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அவன் ஆற்றலில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் பேராற்றலால் அவனை நாடி வரும் சீடர்களுக்கு அவன் வினவிய அக்கணமே நல்லாசிகளை வழங்கக்கூடிய சிவத்தினுடைய அனுமதி பெற்ற ஆற்றல் கொண்ட சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். அவ்வாறு உயர் சபை, உயர் இறைஞான சபை இச்சபை என்று நாடி ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியனோடு சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருந்து அருள் திரு ஞான சுவடி மூலமாக ஏற்றம் பெற்ற ஆசிகளை உரைத்த அவ்வாசிகளின் ஞான சூட்சமத்தினை உணர்ந்து அருள் மிகும் செண்பகவள்ளி தாயாரோடு இணை சமேதராக அமர்ந்திருக்கும் பூவனநாதன் உடனாற்றலாய் எம் தீர்த்தம் அது நிரம்பி நிற்கும் அற்புத அம்மாநகர் தனிலிருந்து இறை சூட்சம சபையினுடைய முதல் ஜீவநாடி தலமாக விளங்கிய அம்மா நகரிலிருந்து ஏற்றம் கொண்டு வந்தமர்ந்து சிவசபை நாடி சித்தனை நாடி இறை சபை சூட்சம நிலைதனை நாடி சூட்சம நூலிலிருந்து பல்வேறு ஆசிகள் பெற்று ஆகம நிலைகள் பெற்று தன் இகலோக நிலைக்குரிய அத்துணை நிலைகளையும் சிவசபையோடு இணைத்து அதன் ஆசிகளின் மூலமாக பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளுக்குரிய அற்புதமான ஆகம கைங்கரிய நிலைகளின் மூலமாக நல்லாசிகள் பெற்று வரும் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி சீடருக்கும் இணையாளனுக்கும் மகவுக்கும் நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி சபையோடு நற்தொடர்பில் அமர்ந்திருக்கும் சீடர்களின் இகலோக வாழ்வு என் நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களே சான்று என்று அகத்தியன் உரைப்போம். பெற்ற நிலை, தான் இகலோகத்தில் பெற்ற நிலை, எப்பொருளீட்டல் நிலை பெற்றிருந்த பொழுதும் எத்தகைய இகலோக நிலைதனில் பொருளீட்டல் நிலையிலிருந்து மேம்பட்டு தனக்குரிய வாழ்த்துதல் வணங்குதல் நிலைகளையெல்லாம் பெற்றுக்கொண்ட பொழுதும் இவை அனைத்தும் இறையினால் எமக்காக சமர்ப்பிக்கப்பட்டவை, இறையை வணங்குதலின் மூலமாக இறையின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டவை. அது எவ்வடிவமாக எத்தகைய பொருளீட்டல் அளவாக இருந்த பொழுதும் அந்நிலைதனை நிறைவாக நினைக்கக்கூடிய உயர் என்ன நிலை கொண்ட சீடர்களே பிரபஞ்ச மகாசபையினுடைய உண்மை நிலை சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு உண்மை நிலை கொண்ட சீடர்களாய் வளம் வரும் முதன்மை சீடர்களின் வரிசையில் அமர்ந்திருக்கும் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி அருள் இறை நிறையோடு
அறுபடை வீட்டு திரு ஆற்றலையெல்லாம் ஒன்றாக கூட்டி குழுமி நிற்கும் அற்புத இச்சபையிலிருந்து நல் வழிபாட்டு தலம் செல்வதற்குரிய ஆற்றல் கொண்ட நல் அனுமதி ஆசிதனையும் அற்புதமாய் இகலோக நிலைதனில் நல்முறையில் வாழும் நிலை பற்றிய வாழ்வியல் கலைகளை கற்றறிந்து வளமாக வாழ்வதற்குரிய அவ்வாசிகளையும் பிறவினவி நிற்கும் உம்முடைய உறவாளர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. அகதீஷாய நமக. மழலையர்கள் இணை பெற்ற தம்பதியர் இருவரும் ஆற்றல் கொண்ட இச்சபை நாடி தன் அருள்கோலம் அருள் ஞான கோலம், அது ஞான கோலம் என்றுதான் அகத்தியன் உரைப்போம். அக்கோலம் பூணுகின்றவன் ஞானத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான். அவன் ஞானத்தை அடைந்து விட்டானா என்னும் சூட்சமத்தினை உள்ளுக்குள் ஆராய்ந்து அவன் பயணித்து கொண்டிருக்க வேண்டும். அதுவே யாம் ஞான பயணம் என்று அகத்தியன் உரைப்போம். அவ்வாறு மானிட நிலையிலிருந்து, சாதாரண மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு உயர் இறை உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் அற்புத நிலையை உணர்ந்து தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளோடு எவரோடும் பொறாமை, சூழ்ச்சி, போட்டி, வஞ்சகம் என்கின்ற நிலைகளிலிருந்தெல்லாம் மாறுபட்டு நல் முறையில் சிவசபையோடு இறைமகா பிரபஞ்ச சபையோடு வளம் வருகின்ற அந்நிலைக்காகவும் வளம் வருவதற்குரிய அந்நிலைக்காகவும் அகத்தியன் யாம் நல் ஆசிகளை வழங்கி செல்லும் தலமதில் ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புதமான திருமுருகப் பெருமானுடைய சரீரமதில் நீர் காண்கின்ற பொழுது சரீரமதில் அணிந்திருக்கும் அத்தகைய உடையானது சிவப்பு மஞ்சள் நிறவுடையோடு உமக்கு காட்சி கொடுக்கும் அற்புதமான திரு செந்தில் வேலவன் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு அவன் வழங்கும் அவன் அருட்கரத்தின் ஆசிகளை சிவமகா வாழை சித்தனின் சூட்சம கரம் பற்றி இருக்கும் அகத்தியன் கரங்களிலிருந்து நல்லாசி வழங்குகின்றோம். ஆலயம் சென்று திரும்பிய அக்கணத்திலிருந்து அதற்கு மறுநிலையாய் வருகின்ற பௌர்ணமி முழுமதி திருநாள் அன்று ஏற்றம் கொண்டு இச்சபைதனிலே இனிப்பு கலந்த ஐவகை சாத நிலைகளை அன்னதான நிலையாக ஏற்றிட அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக இன்முறுவலோடு புன்முறுவலோடு சலன சஞ்சல நிலைகள் இல்லாது திருமுருகனுடைய குழந்தைகளுக்கு, திருமுருகனுடைய சேனை படைகளுக்கு வழங்குகின்ற அற்புத தானமாக தானத்தினை மேற்கொண்டு ஐவகை நிலைகளில் ஒரு இனிப்பு கலந்த நிலையாக ஐவகை சாதத்தினை ஒன்றாக கலந்து ஏற்றம் கொண்டு அற்புதமான இச்சபைதனிலே நற்தொடர்பில் இருந்து வர ஏற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இறை திருநீற்று சாம்பல் பெற்று செல்கின்ற பொழுது தன் இல்லமதிலும் தன் சரீரத்திலும் கலந்து அணிந்து ஆற்றலாய் வலம் வருகின்ற பொழுது இறை சபை சீடரினுடைய ஆற்றலின் மூலமாக அற்புதமான ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக.